வணக்கம் மக்கள் பார்த்துக்கிற ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பார்க்கலாம் நம்ம லைக் பண்ண ஷேர் அப்படி சொல்லுங்கள். சரி வாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைசிட்டி போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷனாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைசிட்டி இருக்குல்ல, அதோட அதுக்கும் முந்தின ஒரு டைம் லைன் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ வைசிட்டி டைம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 1962 வளர்கிற மக்கள் 1986. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸோட டைம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1982. ஸோ இது அது பார்த்தீங்கன்னா 1986 பார்த்தீங்கன்னா 1982. அதாவது 4 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஸோ இருக்கலே பார்த்தீங்கன்னா ஜிடிஏ கேம்ஸ்லேயே பழைய டைம்னோட ரொம்ப ஓல்டஸ்ட் டைம் லைன் கேம்னா அது பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஸ்டோரிஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ வைசிட்டியோட டான்ஸோட அண்ணன் வேன்ஸ் தான். ஸோ அவன் தான் இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட்டு. ஸோ இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இன்ட்ரோ பண்ணாமல் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பட்ட பகலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி இங்கே வந்து ட்ரக் என்னமோ வருது சம்திங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போயிட்டு அது பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. ஆர்மி பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரக்கை உள்ளே விட்டுறாங்க. உடனே அங்கே ஹாய் சொல்கிறாங்க. அடுத்து அவங்க உள்ளே ஒருத்தனும் மதிக்கலாம் உள்ளே இருந்து. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன ஏதாச்சும் லோடு வச்சுருக்காங்க என்னென்னு வர தெரில, பார்ப்போம் என்னென்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இறங்குறா என்ன பார்ப்போம் மக்களே. ஸோ நம்ம அதாச்சும் வந்து இவன் தான் பார்த்தீங்கன்னா வேன்ஸ் டான்ஸோட அண்ணன். ஸோ இவன் தான் இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட்டு. ஸோ இந்த கேம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து இது தம் அடிச்சுட்டு படுத்து கிடக்கான். ஸோ அவன் நம்ம வந்து அவனுக்கு சல்யூட் அடிக்கணும், எஸ் சார் அப்படின்னு. அவனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம்டா தம்பி, நீ நான் சரி நீ ஒழுங்காக நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். நான் சொல்கிற வேலையெல்லாம் எதுவுமே வந்து கேவலம் இல்லை. நான் சொல்கிற வேலை எதுவுமே நல்ல வேலையாக இருக்காது, கேவலமான வேலையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு உருப்படாத ஆஃபீஸர். ஸோ நான் சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்யணும். நான் சொல்கிற டர்ட்டி ஒர்க்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சாகணும், இல்லைனா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அதுன்னு சொல்கிறேன். அது புரிஞ்சிருச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மியில் சேர்றதுக்கு வந்துருக்கு. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கேவலமான ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்கா, நம்ம அவனை பார்த்து மாறிக்கிறேன் ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸருக்களை ஸோ அது வந்து ரொம்ப டர்ட்டி ஒர்க்ஸாக சொல்கிறான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும். அவன் சொல்கிற டர்ட்டி ஒர்க்ஸ்லாம் செஞ்சாகணும் சொல்கிறான். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. நீ செய்யலைன்னா உனக்கு கண்டிப்பாக இதில் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நம்ம உடனே ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி வந்து என்னடா உடனே வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க நான் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு. ஸோ ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் மக்களே இந்த கட்சின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து இப்போ வந்து நம்மளை வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ என்ன நடக்குதுன்னா வந்து எங்கேயோ போக சொல்கிறான் மக்களே நம்மளை. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் அப்படி சொல்லிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைசிட்டி இருக்குல்ல, அதே ஊரில் தான் வைசிட்டியில் இந்த கேமும் வைசிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வைசிட்டி இருக்குல்ல, அங்கே வைசிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எனக்கு இப்போ நம்ம இருக்கிறது வைசிட்டி தான். ஸோ இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ். ஏன்டா நான் ஜிடிஏ வைசிட்டியில் இந்த ஆர்மி பேஸ்க்குள்ளே வந்தேன்னா அவ்வளோதான்டா, என்னை வந்து சுட்டு கொண்டுருவானுங்க மக்கள். ஆனால் இந்த கேமில் நம்ம அந்த ஆர்மியில் தான் நம்ம வீடே இருக்குமே சொல்லணும்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் விட்டுருக்கானுங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லாக்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்த அதாச்சும் வந்து ஓஷன் வியூ வச்சுருக்கும்ல, அந்த இடத்த லாக்ட் ஐலாண்ட்ஸ் ஆக்கிட்டானுங்க. இந்த இடம் நமக்கு ஃப்ரீயாக விட்டாங்க. ஜிடிஏ வைசிட்டியில் வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டு இந்த இடத்த லாக் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போ நம்மளை எங்கேயோ பார்த்தீங்கன்னா போக சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு போவோம் மக்களே. ஸோ அப்புறம் எப்படி பார்க்குறவங்களாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் எப்படி சொல்லுவீங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டாமி வெர்சிட்டி வருவானா கேட்டிங்கன்னா வந்து இல்லை. இது 1982 அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா டாமி வெர்சிட்டி அப்போ ஜெயிலில் இருந்தான். லிபர்ட்டி சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்தான். ஸோ அதனால் இந்த கேமில் டாமி வர மாட்டான். ஆனால் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வேன்ஸ் இருக்கான இவன் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைசிட்டியில் வருவான். இது வந்து எப்போ வருவானா வந்து ஜிடிஏ வைசிட்டி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் டீல் பண்ணுவான் டாமி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் போய் வந்து இவன் வைசிட்டியில் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவான். இவனோட தம்பி தான் வேன்ஸ் டான்ஸ். அவன் தான் டாமி வெர்சிட்டி கூட வந்து நிறைய மிஷின்ஸ் பண்ணுவான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே எவனோ ஒருத்தன் நின்றுருக்காப்புல, நம்மளை கூப்பிட்றான். நம்மளும் வந்து சரிப்பா சரி அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன பார்ப்போம், நம்ம உடனே கையை கட்டி நின்றுட்டுருக்கோம். ஸோ உடனே வந்து நம்மளை எங்கேயும் கூப்பிட்டு போகிறாப்புல. சரி கூப்பிட்டு போடா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இடம் அது என்னது ஐயோயோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஐயோ டே ஏன்டா அந்த பொண்ணு ஹாய் காமிச்சிட்டு இருக்கு. என்னடா கேம் இது எடுத்தோடனே இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
இவங்க படகுலேயே அவனுங்க உட்காந்துருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ இன்னொரு நிறைய கேங்ஸ்டர்ஸ் அந்த போட்டில் வரானுங்க. இன்னொரு போட்டில் அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ அண்ணா அவன் விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா அண்ணா விட்டுருண்ணா நம்ம வந்து டக்குனு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை வந்து கரைக்கு டக்குன்னு போக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடுற தம்பி ஓடுறா இல்லை நம்ம டக்குன்னு வந்து சும்மன்றா தம்பி ஜம்பா ஜீவசம் நம்மளை சுடுறானுங்க மக்களே. சூம் பண்ணுறா. ஐயோ டயர்ட் ஆகிட்டா மக்களே. ஒழுங்கா சூம் பண்ணுறா. செத்து போயிடுவாடா அவனுக்கு சுட்டானுங்கண்ணா. நமக்கு வேறு அந்த தண்ணியில் ஒரு ஸ்டாமினாவோட அப்பா வந்துட்டோம் மக்களே. அவனுக்கு என்ன தண்ணியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம தோ இருக்கானுங்க தோந்தங்க சுற்றிட்டு இருக்கானுங்க மக்களே. போயிட்டுருக்கானுங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய இடத்துக்கு இப்போ மறுபடியும் போக சொல்கிறானுங்க. ரைட்ரா தம்பிங்களா ரைட்ரா. ஸோ இப்போ எப்படா குதிக்கிறது தாவ முடியாதா? இங்கே இப்படி போகலாம்ல இருக்குது ரைட்ரா. ஸோ டக்குன்னு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ துப்பாக்கிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவனா செய் மடிப்போம் போய் நான் விட்றாடே சவுண்டை ஏற்று தேவா வாடுறான்டே. கேள்றாடே கேள்வி கேட்டு உசுர வாங்காதே. என்ன வேணாம் தம்பி வண்டி கொடுறா தம்பி. அண்ணனுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. வண்டியை கொடுத்துறான் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடுறா தம்பி. ஸோ ஓட்டுறா தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டக்குன்னு போவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கதை என்னென்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியில் சேர்றதுக்காக ஒரு ஆர்மி பேஸ்க்கு வந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலமான ஆஃபீஸர் இருக்குது. என்னது மார்டினஸ் ஹைடு த ஸ்டஃப் இன் யுவர் பேஸா. ஸ்டஃப்னா என்ன ஸ்டஃப்டா? ஐயோ இது வேறு எப்போ யூடியூப் எடுக்குது எப்போப்பா. இந்த பட்டன் என்ன பட்டன்டா அது வாயில் வர மாட்டேங்க மக்களே. டக்குன்னு ஸ்கொயர் பட்டன் அழுத்தினா பின்னாடி வரான். எக்ஸ் பட்டன் அழுத்தினா முன்னாடி போகிறான். ரைட்டு இப்போ இங்கே நம்ம நிப்பாட்ட சொல்கிறானுங்க. ஓகே நிப்பாட்டியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு போல் இருக்குது. ஆர்மி பேஸ்க்குள்ளே தான் நம்ம வீடு இருக்குது மக்களே. ஸோ டக்குன்னு நம்ம போட்டுருக்கிறதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்மி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. பேண்ட் ஆர்மி மாட்டு டிஷர்ட் தான் என்னென்னு தெரில வித்தியாசமாக இருக்குது பார்க்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தாக வீட்டுக்குள்ளே வராப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. ஸோ அங்கே சேவ் பண்ணுமா நம்ம கேமை நமக்கு ஆடா பாயிட்டு $50 தரீங்க. GTA Vice Cityலாம் எனக்கு ஒரு $100 தருவாங்கடா. நீங்கள் இன்னும் ஒரு $50 தரானுங்க பாருங்களேன். சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு இப்போ வந்து சேவ் பண்ணிடுவோம் கேமை. ஸோ நியூ டேட்டாவா என்னடா அதெல்லாம் சேவ் கொடுத்துரு. எப்படிடா சேவ் கொடுக்குறது? பட்டன் நடத்தணுமோ? லோடிங் சேவ் ஆயிடுச்சு போல இருக்கு கேமு. இருங்க மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம். நியூ டேட்டான்னு இருந்துச்சுல. இப்போ அது என்னாச்சு என்ன நடக்குதுன்னே புரிய போங்கடா. எப்படினாலும் அந்த கேம் நான் ஆட போகிறதில்ல ஃபுல்லாக. நானே வந்து ஆடாப்பா இப்போ தான் கேமே சேவ் ஆகிருக்கு மக்களே. ரைட்டு பார்த்தீங்கன்னா வெளியே அந்த பட்டன் நடத்தினா வெளியே வேணால் எக்ஸ் பட்டன் நடத்தினா சேவ் ஆகிருது கேமு. ஓகே ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா டக்குனு இப்போ நம்ம வெளியே போயிடுவோம் நம்ம. ஸோ அடுத்து வேறு என்ன மிஷின் பண்ணணும் கேஸ். அது மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து டாமி யூனிவர்சிட்டி வரமாட்டான். இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லான்ஸ் டான்ஸோட அண்ணன் தான் இவன் பார்த்தீங்கன்னா வந்து GTA Vice City ஸ்டார்டிங்கில் வந்து இவன் தான் இறந்து போவான். அதுமாதிரி இப்போ நான் ஆடுற கேம் பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணது கிடையாது ஆண்ட்ராய்டு. இப்போ நான் வந்து விளாடுறேன் இப்போ ஃபோனில் தான் ஆடுறேன். நான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபோனில் தான் நான் இந்த கேம் ஆடுறேன். பட் ஆனால் நான் விளாடுற ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா வந்து PSP ஃபார்மெட்டு. எடா விளாட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து GTA Vice City ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக ஆண்ட்ராய்டுக்கு விடலை. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் அந்தளவுக்கு யாரும் ஆட மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இதில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் உள்ள. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு தோணுச்சு இந்த கேம் நம்ம போட்டாகணுமே. ராக் ஸ்டாருடைய ஒரு வைஸ் சிட்டி நடக்கிற வேறு டைமில் என்ன வைஸ் சிட்டியில் நடக்கிற கேம் ஆச்சு. அதுவும் வந்து லான்ஸ் டான்ஸோட அண்ணன் தான் ஒரு கேமில் ப்ரொடக்ட் போட்டாகணுமே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் PSP ஃபார்மேட்டில் அதாச்சும் வந்து PSP ஃபார்மேட்லாம் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிது பார்த்தீங்கன்னா PSPயில் தான் இது நான் ரன் ஆகுதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிது இந்த கேமு. பட் ஆனால் உண்மையாக சொன்னேன் இப்போ நான் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா வந்து PPSSPP அப்படின்னு வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயே தான் ஆடிட்டு இருக்கேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேம் இன்ஸ்டால் அதாச்சும் இந்த கேம் உங்களால் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணணும் ரொம்ப பல ப்ராசஸ் இருக்குது. ஆனால் எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம சுற்றி பார்த்து இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் மிஷின் பண்ண முடியுதா பார்ப்போம். இருக்குது இன்னொரு மிஷின் மட்டும் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து இந்த கேமை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம் மக்களே நம்ம. ஸோ இப்போ கேம் பிளே முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எப்படி இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்ப்போம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து PSP கேம்ஸ்லாம் எப்படி ஆண்ட்ராய்டில் ஆடுறதுங்கிற இந்த கேம் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ரைட்டு போடா தம்பி போடா. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவங்க இன்னொரு மிஷின் இருக்குது மக்களே. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம. ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிடுவோம் நம்ம. இறங்கிட்டு இப்போ டக்குன்னு ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் ஹவுஸா என்னடா விஷயம் இது பேர் என்னடா பேர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த
டர்ட்டி ஒர்க் சொல்கிற ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிருக்கேன். நம்ம உடனே வணக்கம் சார் அப்படின்னு இருப்பா அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான். அம்மா ஃபோன் வச்சுட்டு வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து ஏதோ வந்து சொல்கிறேன் நம்மள்ட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கட்சின்னு பார்க்க நமக்கு ரொம்ப போர் அடிக்குது கட்சின்னு, எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. கோ அண்ட் மீட் ஃபில் கேசிடி மக்களே, ஞாபகம் இருக்கா? அவன் கை கூட GTA வயசில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போவோமே, அந்த ஃபில் கேசிடி மக்களே. ஓ அவனா நல்ல மனுஷன் மக்களே. அவன் பார்த்தீங்கன்னா ஆமுனேஷனில் பார்த்தீங்கன்னா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை ஆமுனேஷன் கிட்ட இன்னொரு இடம் இருக்கும், அதில் இருப்பான் போல இருக்குது. அவன் இவனை போய் பார்க்க சொல்கிறான், ஃபில் கேசிடி போய் பார்க்க சொல்கிறாங்க மக்களே. இவன் ஒருத்தன் மூவ் பண்ணுறான், என்னடா அது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ண கண்டிப்பாக கடைசியில் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடும். டே கஷ்டமான மிஷினாக கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு மிஷினே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வைலன்ஸாக நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வர மாதிரி மிஷின் தான் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு, இந்த இன்ட்ரோ மிஷினு. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட மிஷினாக இருக்காது நான் நினைக்கிறேன். ஸோ டக்குனு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே போடா தம்பி, வெளியே போ. ஸோ ராடா பையன்டா டக்குன்னு திறந்து தொலைச்சிட்டா அப்படின்னாடா ஆட்டோமேட்டிக் டோர் போல இருக்குது, இவ்வளோ ஸ்லோவாக திறக்குது பாருங்கள். ஸோ டக்குன்னு இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து ஓட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது பிரிட்ஜு GTA வயசில் கிடையாது மக்களே. அடா பாவி அடா பாவி டே. சரி பரவாயில்ல, தண்ணியில் குச்சா ஒன்றும் இல்லை. இந்த கேமில் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து இது தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு இப்போ வந்து டக்குன்னு போடா தம்பி. ஸோ இந்த கேமில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா குதிடா அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து ஏதாச்சும் கார் தேடணும் மக்களே. நம்ம டே ஒருத்தான் கண்டமணி கண்ட்ரோல்ஸ் வைக்கிறான்பா. ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி ஏதாச்சும் கார் கொடுங்கடா. கார் ஐயோ போலீஸ்காரன் இருக்கா மக்களே கிட்ட. போலீஸ்காரன் இருந்தாலும் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவான். நம்ம வந்து கார் திட்டுறதை பார்த்து ஒழுங்காக 1 ஸ்டார் வாண்டில் அவள் வரல மக்களே. வந்தால் தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவான். 1 ஸ்டார் வாண்டில் அவன் எங்கேருந்து நம்மளை பார்க்கல, அதனால தான் நம்மளை விட்டுட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாய் கனெக்ஷன் வச்சுருக்கானுங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா கீஸ்? ஆனால் இந்த கேமில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அப்படியே GTA வைசிட்டியில் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஞாபகம் இருக்கா மக்களே? அப்படியே GTA வைசிட்டிலோட அதே இடம் மக்களே, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த ஃபீல்ட் கேசிட்டி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போவோம். இந்த இடம்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது மக்களே. அப்படியே இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போலாம் GTA வைஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா நான் விளாட்றதே இல்லை உண்மையாக சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமோட மிஷின்ஸ் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் டெஃபினட் எடிஷனில். ஒரிஜினல் எடிஷன் நம்ம போட போகிறது என்னமேனா அது கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு இல்லை, அதெல்லாம் நம்ம போட போகிறதில்ல என்னமே நம்ம. இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணோம்னா எங்கள் இடத்த பார்க்கும்போது ஒரு வருத்தமாக இருக்குது. போன வருஷம் நான் GTA வைஸ் சிட்டி ஆடுவோம் மக்களே, கெடுத்தனா அவ்வளோதான், அடுத்து வைக்கவே மாட்டேன், அப்படி ஆடுவோம் மக்களே. இப்போலாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக மனசு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பழசை நினச்சி பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது மக்களே. எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நான் முந்தி இந்த இடத்துல தான் மக்களே இந்த GTA வயசுல இந்த இடத்துல நான் ஆடுவேன் மக்களே. ஸோ நான் போன வருஷம் வந்து ஒரு டேப் வந்து முந்தி வச்சுருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா டெய்லி ஆடிக்கிட்டே இருப்பேன் GTA வயசுட்டி. ஸோ செம்மையாக ஆடிக்கிட்டே இருப்பேன். இப்போலாம் அப்போ நான் வந்து சின்ன கிளாஸ் மக்களே. அப்போ தான் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் என்ட்ரு ஆனேன். அப்போ வந்து ஜாலியாக இருக்கும் மக்களே. அப்போ தான் லீவ் விட்டானுங்க, நான் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாட்டுருப்பேன். இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு மாதிரி அழுகையாக ஒரு மாதிரி லைட்டாக வருது, ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும் மக்களே. யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ அதெல்லாம் ஒரு காலம் மக்களே. இப்போ அதெல்லாம் பண்ண முடியுமா? இப்போலாம் நம்மளால் திரும்ப அந்த காலத்துக்கெலாம் நம்மளால் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இப்போ யாரெல்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்களோ இப்போயே உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் பெரியவனானோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னால் நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டைம் எதுனா வந்து அதில் சைல்டுஹுட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் படித்தா மட்டும் போதாச்சும் சின்ன கிளாஸில் பாடமும் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஜாலியாக படிச்சுட்டு படித்து நல்ல மார்க்கெலாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து ஜாலியாக விளாடலாம். இல்லை நீங்கள் ஒரு சில சின்ன பசங்களாக இருப்பாங்க, பெரியவனானா நல்லா வேலைக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க. உண்மையாக சொல்லலாம் பெஸ்ட்டு எதுனா சைல்டுஹுட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ டக்குனு இப்போ என்ன பண்ணணும்னா வந்து டக்குன்னு போய் வந்து சுட்ராமா இங்கே இவன் யாரும் ஃபீல்ட் கேசிட்டி கிடையாது. இவனோட ஃபீல்ட் கேசிட்டி எங்கடா இருக்கான்? இவன் யார்? என்னடா தொப்பையாக இருக்கானுங்க ஃபீல்ட் கேசிட்டி. இந்த இருக்காமங்களே ஃபீல்ட் கேசிட்டி சுட்டுட்டு இருக்காப்புல, அப்படியே வெறித்தனமாக சுடுறாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன நடக்குதுங்க? என்ன தம்பி என்ன பார்க்குறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன இப்போ வந்து நம்மள்ட்ட ஏதோ சொல்கிறான் மக்களே. ஸோ இப்போ வந்து என்ன மிஷின் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இப்போ அவன் கூட ஏற சொல்கிறான் நம்மளை. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடுவோம் நம்ம. ஸோ இந்த தடவை வண்டியை பார்த்து ஓடணும். உள்ளே வந்து நம்ம தனியாக போகல, உள்ளே இன்னொருத்தனை வேறு இருக்கு, அதெல்லாம் பார்த்து போயிடணும். ஸோ நீங்களாம் கேட்குறாங்க என்னடா அது நீ சின்ன பையன் தானடா பேனா நீ வருத்தப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக அது ரொம்ப நிறையா இப்போ சிலபஸ்லாம் வச்சு சாவடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நல்லா வீடியோவே சரியாக ஐயோ இருறா தம்பி நீ பார்த்துடா உள்ளே இவன் இருக்கான்டா. அடுத்து அவன் வந்து கை இந்த கேமில் உடச்சிக்க போகிறான், வைசிடியில் தான் உடச்சிப்பான். அடுத்து இந்த கேமில் கையை உடச்சிக்க போகிறான், அது வேறு பிரச்சனை அடுத்து. ஸோ டக்குன்னு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இப்போ இறங்கிட்டோமா, என்னடா அது
இது கெட் ரிட் ஆஃப் சோலாஸ் அவுட் சைட் ஃபில்ஸ் பிளேஸ். இவங்ககிட்ட வந்து நம்ம சண்டை போட சொல்கிறானுங்க போல இருக்கு. ஓ இவங்க அடிச்சுட்டு வரணுமா நம்ம? என்னடா நல்லது நம்மளை பார்க்குறானுங்க ஒரு மாதிரி. டேய் தம்பி எனக்கு எஞ்சிரண்டா வேணாண்டா அண்ணா. ஐயோ சுட சும்மா துப்பாக்கி எய்மெல்லாம் அடிக்கல, சும்மா கையில் எடுத்ததுக்கேல பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. அடப்பா டேய் நம்மளை சுட்டா ஆவடிக்க சொல்கிறானுங்க மக்களே. டேய் எனக்கு ஃபைட்டிங்லாம் தெரியாத இந்த கேம் கண்ட்ரோல்ஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது தம்பி. என்ன வேறு வழி இல்லை, அவனை சாவடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களா வந்து கொள்றீங்க. சும்மா கையில் கன் எடுத்ததுக்கே எனக்கு கொண்டீங்கன்னா நான் என்ன என்ன ப்ரோ பண்ணுவேன்? ஐயோ டே கண்ட்ரோல்ஸ் வேலை செய்ய மாட்டேங்க மக்களே, ஒரு மாதிரிக்கு பக்காது மக்களே. ஐயோ சுடுறானு மக்களே அந்த சைட்லேருந்து. என்னடா நான் கீசிஸ் நான் கொடுக்கல மக்களே. கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பக் ஆயிடுச்சு போல இருக்கான். இது பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணல, அவனா மூவ் பண்ணுறான். ஐயோ அப்பா என் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயோ ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. ஐயோ எத்திட்டோம் மக்களே நம்மளை. ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ சுடுறான் மக்களே நம்மளை. ப்ரோ என்ன விட்டுருங்க ப்ரோ. ஐயோ மறுபடியும் அடிச்சிட்டான்டா. டேய் தம்பி வேணாம், அடுத்த அண்ணன் டென்ஷன் ஆகிட போகிறேன். டேய் நானும் பார்க்குறேன்னா வாரா பண்ணிட்டு இருக்கேன். வாங்கடா சத்தா பிள்ளை ஐயோ என்னடா இந்த குத்துறாங்க. டேய் நானும் பார்க்குறேன்னா வாரா பண்ணிட்டு இருக்கேன். சும்மா பாருங்க போட்டு இந்த குத்துறாங்க. நான் வாட்டிக்கு வந்து சும்மா கையில் துப்பாக்கி எடுக்க தான் செஞ்சேன், அதுக்கே இவனுக்கு இந்த வேலை பார்க்குறானுங்க பைத்தியக்கார பசங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் இது நம்ம வீடு போல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் இருக்கானுங்க. ஸோ நம்மளை இவனுங்களாம் சுட சொல்கிறானுங்க. ஐயோ டே தம்பி வேணாண்டா எழுத்து இல்லடா ஒன்றா கேளுடா. வேணாண்டா எழுத்து இல்லடா டே தம்பி எழுத்து இல்லடா வேணாண்டா அடிச்சு கொண்டுட்டா மக்களே. டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அம்மா வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாமி யூனிவர்சிட்டியோட ஃபுல் ஸ்டோரி வேணுன்னா ஃபுல் ஸ்டோரி போடணுன்னா வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போடுறேன். டாமி யூனிவர்சிட்டி வந்து பிறந்தோடனே வந்து பிறந்தோடனே எங்கே பிறந்தான், எப்படி பிறந்தான், அவன் ஏன் அவனை வந்து எதிர்காலத்தில் கேங்ஸ்டர் ஆனால், எதுக்கு வைசிட்டி வந்து சோனியோட காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணான், அப்படி லிபர்ட்டி சிட்டியில் சோனியும் டாமியும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா போடணுன்னா சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நான். ஸோ டக்குன்னு அவ்வளோதான் மக்களே. சரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் மிஷினை கண்டினியூ பண்ணும் போல இருக்குது. ஸோ மிஷின் வேணாம் மக்களே, அந்த மிஷின் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப போட்டால் சுட்டுறானுங்க. ஸோ அந்த மிஷினில் நமக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீடை பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தமாக்கணும், அதான் அந்த மிஷினோட கான்செப்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஏதாச்சும் கார் வேணும் நமக்கு, அதான் கார் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ அடிவாங்கடா சாப்பிடா தம்பி சாப்பிடு. அவ்வளோதான் காலியாகு அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான், கொட்டு மண்டியில் குட்டி விடா அவ்வளோதான். தம்பி அடி வாங்கடா. தெரிச்சு ஓடணும். அரங்க மதிர விசில் பறக்கவே கூலி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து ஆமுனேஷன் இருறாரு தம்பி கார் கொடுத்துட்டு போடா. ஐயோ கார் கிடைக்கவே மாட்டேங்குது மக்களே, உள்ள ட்ரக்காக வருது. ஏதாச்சும் ஒரு கார் வந்தாலும் அதை மிஸ் பண்ணிடுவோம். அப்போ அங்கே ஒரு கார் வருது மக்களே. இது பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா தம்பி இந்த கார் என்னக்கடா. ஸோ தம்பி போய்க்கோ அவ்வளோதான் மக்களே. இந்த காரணமே நமக்கு இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சுற்றி பார்த்துருவாங்க. வந்து அந்த ஓஷன் வியூ ஹோட்டல் இருக்குல்ல, அது அங்கே போகலாம்ல அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஐலாண்ட் நம்மளால் போக முடியாது இப்போ. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இதே நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இந்த ஐலாண்டை தவிர எங்கேயும் போக முடியாது. ஆனால் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேமில் என்னன்னா அந்த ஐலாண்டில் நம்மளை ஃப்ரீயாக விட்டு இந்த ஐலாண்டை லாக் பண்ணிட்டானுங்க. இந்த கேமில் இந்த ஐலாண்டில் ஃப்ரீயாக விட்டு அந்த ஐலாண்டை லாக் பண்ணிட்டானுங்க. உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையாடா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல்ஸே எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸு கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக போகிறான், ஸ்கொயர் கொடுத்தா வந்து பேக் வரான். அம்மா வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த இது பட்டன்ஸ் கிடையாது. இது மக்களுக்கு கொடுத்துருக்கு அந்த ஸ்வைப் கொடுக்கணும் மக்களே. ஸோ இது அந்த பட்டன்ஸை கொடுத்தா வந்து அவன் ஏதோ பாட்டு மாற்றுறான், அவன் அந்த காரோட பாட்டு எல்லாத்தையும் மாற்றுறான். ஸோ டக்குன்னு இப்போ வந்து போட தம்பி போ கேஸ். இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா மக்களே, GTA Vice Cityயில் உண்டு மக்களே. GTA Vice City ஆனால் நல்ல கேம் மக்களே, ஜாலியாக முந்தி ஆடுவேன். இப்போ GTA Vice City விளாடுறதுக்கு ஏன்னா அது விளாண்ட எனக்கு இன்னும் தெரியல. இப்போலாம் ஒரு மாதிரி ஏதாச்சும் பழைய மெமரிஸ் ஒரு மாதிரி என்னை தாக்குது ஒரு மாதிரி. நீங்களாம் என்னடா விளாட்றா அப்படின்னு ஆசை. பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ GTA Vice City கையில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஒரு மாதிரி வந்து பழைய மெமரி ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி சோகமாக அள வைக்கிது என்ன ஒரு மாதிரி. ஸோ அதனால தான் நான் GTA Vice City இப்போலாம் நான் விளாடுறதில்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆக்குது மக்களே GTA Vice City என்ன. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விளாடுறதில்ல நான். இந்த கேம் விளாடுறதுக்கே எனக்கு இந்த கேம் நான் ஏன் என்னால் எப்படி ஆட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் வேறு, அதுவும் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க, அது கொஞ்சம் கேம் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேம் விளாடும் போதே எனக்கு ஒரு மாதிரி அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. GTA Vice City எடுத்தானாலே போதும் ஒரு மாதிரி அள வைக்கிது மக்களே, அதை விளாடவே தோண மாட்டேங்குது.
பழைய மெமரிஸ்குள்ளே கொண்டு போய் ஒரு மாதிரி சோகமாக்குது. அதனால் நான் ஜிடிஏ வைஸ் சிட்டி விளாட்றது இல்லை நான். அதுவும் நம்ம அந்த கேமையும் முடிச்சிட்டோம், அது வேறு விஷயம். அதுவும் நம்ம இந்த கேமையே நம்ம முடிச்சிட்டோம், அதனால் நம்ம ஜிடிஏ வைஸ் சிட்டி விளாட்றதில்ல. அடுத்து நம்ம ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் முடிக்க ட்ரை பண்ண போனோம். அந்த கேம் நம்ம 7 பாட்டுக்கிட்ட போட்டிருந்தோம், ஆனால் நம்ம மிஷின்ஸ்லாம் சரியாகவே முடிக்கல. ஆமாம் கிட்டே அவன் டேய் நீயே தம்பி என் கிட்ட உட்காந்துருக்கீங்க பாருங்க, எவ்வளோ ஒருத்தன் என் கிட்ட உட்காந்துருக்கான் காரில். டேய் தம்பி உனக்கு என்ன தம்பி வேணும், என் கிட்ட வந்து உட்காந்துருக்க பாருங்களேன், நம்மக்கிட்ட வந்து உட்காந்துருக்காப்ல. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ என்னன்னே புரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏய் அம்முனேஷன் மேலே போடா. ஐயோ அம்முனேஷன் அன்லாக்கில் இருக்குது மக்களே. தம்பி அங்கே பாருங்க வெளியே போயிட்டான் மக்களே, பாருங்க தம்பின்னு சொன்னால் அதில் வெளியே போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே என்ன ஏதாவது கன்று வாங்க முடியுதா? கன்று எல்லாமே லாக்கில் தான் இருக்கணும். பிஸ்டல் பார்த்தீங்கன்னா 200 அடோ பாவிடு. ஜிடிஏ வைஸில் ஒரு பிஸ்டல் ரேட் என்ன தெரியுமா மக்களே, $100. இதில் பார்த்தீங்கன்னா $240 ஆக்கிட்டானுங்க, மாற்றிட்டானுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரேட்டு. கிரனைட்ஸு இதுனது 1000. இது பார்த்தீங்கன்னா ஆர்மர் மக்கள். நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு ஒன்று வாங்க கூட நம்மள்கிட்ட காசு இல்லை நம்மள்கிட்ட. ஓகே ரைட்டு, நம்ம வெளியே வந்துடும். இதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டு ஸோ நம்ம எப்படி இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி போகிறோம். ஸோ வாங்க மக்களை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா வந்து PPSSPP, அது பார்த்தீங்கன்னா தப்பாக சர்ச் பண்ண PPSSPP இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆப் தான் PPSSPP PSP எமுலேட்டர்னு வரும். இது நீங்கள் வந்து ப்ளே கொடுத்த உடனே இதில் தான் நான் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஆப். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கேம் வச்சுருக்கல, இது சின்ன பிள்ளை கேம் மாதிரி இருக்குல்ல, இதனால் சின்ன பிள்ளை கேம் ஆடுறேன் அப்படின்ற விஷயம் யாரும் நினச்சிக்கிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த கேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கேம் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த பிஎஸ்பி எமுலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. யூடியூப்லேயே அந்த கேமும் எப்படி ஒர்க் பண்ணணும் அதுக்கு சரியாக வீடியோ போடல. நானாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனால சும்மா டெஸ்டிங்காக அப்படி ஒரு கேமை நான் சும்மா அந்த சின்ன பிள்ளை கேம் விளாண்டு பார்த்தேன், அதுவும் நல்லாவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது PPSSPP இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்பி கேம்ஸ் இருக்குல்ல, அதில் எதுனாலும் நீங்கள் ஆடலாம். பிஎஸ்பி கேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆடலாம். ஸோ அது நான் எப்படி ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் வெப்சைட்டில் வந்து கேம்லாம் டவுன்லோட் பண்ணணும். நான் எந்த வெப்சைட்டில் அந்த கூகுள்குள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள்குள்ளே வந்துக்கோங்க. கூகுள்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரோம்ஸ் கேம் டவுன்லோட் அப்படின்னு போய் சர்ச் பண்ணுங்கள். ரோம்ஸ் கேம் டவுன்லோட் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு அதாவது வந்து ரோம்ஸ் மீடியான்னு ஒரு வெப்சைட் வரும். அதை விட்டுட்டு ரோம்ஸ் கேம்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கேம் ஃபார்மட் வந்து வேணும், அதாச்சும் வந்து எந்த கேம்ஸ் உங்களுக்கு வேணும், பிஎஸ்பி கேம்ஸா இல்லைனா வந்து பழைய கேம்ஸ், அதாச்சும் வந்து Nintendo 64, PlayStation, சூப்பர் நிண்டெண்டோ எல்லாமே காமிக்கும். நீங்கள் PlayStation போர்ட்டபிள் பிஎஸ்பி இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு PlayStation கேம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்பி கேம்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சேவ் கேம் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அதுவே 4 3 2 1 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிருக்கும் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கேம் வந்து டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கேன்சல் கொடுத்தேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடி இந்த கேம் இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ஸ்குள்ளே வந்துட்டு வந்து இசட் அச்சீவர் அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஜிடிஏ வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் டவுன்லோட் பண்ணது இந்த இதில் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜிடிஏ வைஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா இது இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கும் நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தாங்க அந்த ஃபைல். அதாவது ஜிடிஏ வைஸ் சிட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட்லின்னு காமிக்கும். இப்படி மறுபடியும் நீங்கள் பிஎஸ்பி ஆப்புக்குள்ளே போயாகணும். ஸோ மறுபடியும் வண்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இது உங்கள் ஃபைல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். ஃபைல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, இதான் இப்படி எக்ஸாக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் வந்து ஏதோ தப்பாக உள்ளதோ வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சு அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மக்களே. கேம் பார்த்தீங்கன்னா வந்து கேம் பார்த்தீங்கன்னா வந்து லோடாக ஏதாச்சும் வந்து என்ன சொல்ல கேம் பார்த்தீங்கன்னா
இது விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் கேம் விளாட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லோடு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா GTA Vice City ஸ்டோரிஸை, அந்த ஃபைலை, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஆடி டவுன்லோட் பண்ணி வந்துருக்கும்ல, அதை கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ தப்பான ஃபார்மெட்டில் இருக்குன்னு காமிக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எதை கொடுக்கணும்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ஃபைலில் தான் நீங்கள் லோடுன்னு கொடுக்கணும். அது கொடுத்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ நம்ம அப்போ விளாண்டது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் 2-3 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு, அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், நம்ம ரோஹித் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஆதரவே நம்ம சேனலுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் மக்களே, பாய்.